இயக்குனர். பேஸ்ட் ஆன் கோயம்புத்தூருங்களா நீங்கள்? இந்த படம் முழுசாக, அதாவது எங்களுடைய இது வந்து என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் 5வது படம். எந்த விஷயத்துக்கும் நாங்கள் சென்னைக்கு போகிறது இல்லைங்க. என்டையர் திரைப்படங்கள், நாங்கள் தயாரிக்கிற திரைப்படங்கள் எல்லாமே கோவையிலேயே உருவாக்கும் முழுசாக. வியாபாரத்துக்கு மட்டும்தான் நாங்கள் சென்னைக்கு போகிறோம். மற்றபடி படத்துடைய என்டையர் ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கோவை தான். இந்த அசுரவனம் மூவி வந்து தேட்டர் ரிலீஸா? தேட்டர் ரிலீஸ். இதுக்கான தேட்டர்ஸ் எப்போ ரிலீஸ் சார்? நாங்கள் மே மாதத்தில் பிளான் பண்ணுறோம் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 படமும் எங்களோட சென்சார் ஆகி ரெடியாக இருக்குது. ஆக்னேயான்னு ஒரு திரைப்படம், கட்டானான்னு ஒரு திரைப்படம். ஸோ ரெண்டுமே தேட்டர் ரிலீஸ்க்கு ரெடியாக, ரெண்டுமே யூஏ சர்டிஃபிகேட். ஸோ அது வந்து இது அந்த ஃப்ளோவில் 3வது திரைப்படமாக ரிலீஸ் ஆகும். 3 படமும் ஒரே இதில் ரிலீஸ் ஆகும். அது சில வாரங்கள், சில நாட்கள் கிடைக்கும். நாங்கள் பிளான் பண்ணுறது எலெக்ஷனுக்கு அடுத்த வாரத்திலிருந்து தியேட்டர்ஸ் பார்க்குறோம். இப்போ நமக்கு அடுத்தடுத்த வாரத்தில் ரிலீஸ் ஆகும். என்ன பட்ஜெட்டில் இந்த படம் இது பண்ணிருக்கீங்க சார்? 3 படமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. கோவையே மையப்படுத்தி எடுக்கிறீங்க நீங்கள். சென்னை தான் வந்து தலைமையிடம். சினிஃபீல்டு மற்ற துறையெல்லாம் வந்து சென்னையாக தலைமை. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கோவை எப்படி மையப்படுத்தி இருக்கிறீங்க, என்ன ரீசன்? அதாவது அங்கே வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா, அத்தனை டெக்னீஷியனும் முதல்ல வந்து சென்னைக்கு தான் தேடி தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ இவர் நம்மளுடைய படத்துடைய இயக்குனர், நம்ம கேமராமேன் சரவணன், இவங்க இன்வால்வில் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்களுடைய ஆஃபீஸில் வச்சு செஞ்சதுனால இந்த படத்தினுடைய வேலை விஷயமா எங்கேயும் வெளியெடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால இங்கே எல்லாமே அதாவது கோவையில் இப்போ இல்லாத விஷயமே கிடையாது. இப்போ சினிமா வந்து நிறைய வந்துருச்சு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. சென்னைன்னு இல்லை, எங்கேயுமே போக வேண்டாம். இப்போ என்னுடைய பேஸ் வந்து எப்படின்னா, நான் வந்து அனிமேட்டர்ஸ் வந்து அவதாருடைய அனிமேட்டர் சாமி ஃபிசின்னு ஒருத்தர், அவருடைய அசோசியேட்டாக தான் நான் சினிமாவை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம மட்டும் இல்லை, இப்போ அரவிந்த் சார் வந்து போனார், கிளஸ்டர்ஸ் மீடியா, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து இப்போ கோவையை மையமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சென்னை ஒரு பெரிய மார்க்கெட், அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போ நம்ம வந்து என்னென்னா, கோவையிலையும் நம்மளால் செய்ய முடியும். அதாவது எண்ட் ஆஃப் த டே நம்ம இப்போ சினிமா அப்படிங்கிறது வந்து உலக சினிமா ஆயிடுச்சு. நம்ம வந்து அதாவது கோவையை மையமாக கொண்டாலும் நம்ம உலகம் ஃபுல்லாக தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். அதாவது இப்போ அரவிந்த் சார் கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜில் இருக்கு இல்லைங்கன்னா, அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை கோவைக்கே கொண்டு வராங்க. அதாவது கியூப் மாதிரியான சில விஷயங்கள் நம்ம சென்னைக்கு போயே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிற விஷயங்களை கூட அவர் வந்து கோவைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சினிமா வந்து முன்னாடி போயிட்டு இப்போ எப்படி சொல்கிறது, நமக்கு கூடிய விரைவில் கேமராவே இல்லாமல் சினிமாக்கள் தயாரிக்கிற சுச்சுவேஷன் கூட வரலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை தான் நாங்கள் திரைப்படத்தில் யூஸ் பண்ணுறோம். அதாவது அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு இந்த பின்னாடி இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து அந்த எல்இடி பேனல்ஸ் வச்சு டோம்னு சொல்லுவோம். ஸோ அது சார்ந்த விஷயங்களை வந்து இப்போ கோவைக்கு முழுசாக எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அதாவது உலக தரம் மிக்க சினிமாக்களை நம்ம ஊர்லேயே தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு, இப்போ வேர்ல்டு வைட்லேருந்து சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு சீப்பான டெஸ்டினேஷன், சீப் அண்ட் பெஸ்ட்டான டெஸ்டினேஷனாக கோவையை மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுக்கான முயற்சிகளையும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ சினிமாங்கிறது ஒரு சின்ன விஷயம், அதாவது சின்ன கைக்குள்ளே இருக்கிற விஷயமா இல்லாமல் இப்போ வந்து பரந்த உலகத்துக்கு நம்ம இங்கேருந்தே கொடுக்க முடியும். அந்த உலக தரத்தை தர முடியும் நம்ம கோவையிலேருந்து. கோவையில் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் இருக்காங்க, நம்ம தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. கோயம்புத்தூர் இஸ் a வெரி ஸ்ட்ராங் இன்டெலெக்சுவல் பேஸ் இருக்கிற ஒரு இடம். காலகட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து படம் எடுத்தால் ஓடுறது இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து எல்லா ப்ரொடியூசருக்குமே இருக்குது, இந்த நிலவரம் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் புதுசாக கோயம்புத்தூரை மட்டும் பேஸ் பண்ணுறீங்கிறது என்ன ரீசன்? அதாவது நான் சினிமாக்கள் ஓடுறது இல்லை அப்படிங்கிறத விட, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எடுத்தாங்க, ஓடிச்சு. அதுக்கப்புறம் காலகட்டங்களில் கோயம்புத்தூர் எந்த படம் எடுத்தாலும் ஓடாதுங்கிறது ப்ரொடியூசருடைய மைண்டில் இருக்கிற ஒரு இதாக இருக்குது. அதையும் மீறி நீங்கள் எடுக்கிறீங்களே, எப்படி இது? ஓகே, அதாவது அந்த சொல்கிறது கோவையுடைய லேண்ட்ஸ்கேப்பை பேஸ் பண்ணி இல்லைங்கன்னா, நம்ம கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற திரைப்படத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அது தெரியாது. இல்லை, சென்டிமெண்டலாகவே நிறையா படம் அந்த மாதிரி இது பண்ணாங்க, ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் நீங்கள் துணிஞ்சு எடுக்கிறப்போ எதை பேஸ் பண்ணி உங்களோட கருவை பேஸ் பண்ணி இது பண்ணுறீங்களா? அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துருக்கிற கரு எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த கருக்கள் தான்.
அதாவது அது வந்து நம்ம இந்த மண்ணுக்கு சார்ந்ததுன்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அது புரிகிற ஒரு விஷயம்தான். அதில் நம்மளுடைய கலாச்சாரத்தோட எப்படி சொல்கிறது, இந்த பேஸ் வந்து நம்மளுடைய தான். அதாவது என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம இந்த மண்ணை சார்ந்தவங்க தான். நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லும் பொழுது தான் அது உலக சினிமா ஆகுது. பட் அந்த உலக சினிமா அந்த மொழி அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நம்ம கலாச்சாரத்தை சொல்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போது எத்தனை லாங்குவேஜில் உங்களோட மூவிஸ் இது பண்ணுறீங்க? அதாவது சிங்கிள் இது லாங்குவேஜ். வந்து எப்படின்னா இது ஒரு வியாபாரம் சார்ந்த கேள்வி இது. அதாவது நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் வேறு லாங்குவேஜஸில் இந்த பையர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க வாங்குறவங்க அதை டப்பிங் செஞ்சு போட்டுப்பாங்க. என்னுடைய முதல் திரைப்படம் 2018 எடுத்தோங்க, தமிழ நாணயம்னு சொல்லிட்டு, தமிழ் சார்ந்த வர்மக்கலையை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு திரைப்படம். அது கம்ப்ளீட்டாக மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு படம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை வர்ம கலையை வச்சு எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது அந்த கதையுடைய கரு. அது நாங்கள் சினிமாவாக மட்டும் இல்லாமல் வந்து நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு அதை வந்து நாங்கள் கலையை பெண்களுக்கு சொல்லியும் கொடுத்தோம். அதாவது இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் பெங்களூரு, சென்னை எல்லா இடத்துலையுமே அதை நாங்கள் பண்ணோம். ஆனால் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 லாங்குவேஜஸில் வந்து டப் ஆகிருக்கு. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் மொழியில் இருக்கிற படம் தான் எனக்கு யூடியூப்பில் கிடைக்காதே தவிர, எனக்கு அது போஜ்பூரியில் இருக்குது, என்ன சொல்கிறது, பெங்காலியில் இருக்குது, பஞ்சாபியில் இருக்குது, அந்த மாதிரி மொழியிலலாம் அது டப்பாகி வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வியாபாரத்துக்கு அவங்க போடுறாங்க, எடுக்கிறாங்க, அது என்ன பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இப்போது ஓடிடி ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க? அதாவது இப்போ ஓடிடி ரிலீஸுங்கிறது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி என்னென்னா உங்களுக்கு வந்து தமிழ் தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ ஓடிடிக்கு போக முடியாதுங்க. நிறையா இது இப்போ நிறையா படம் வந்து தேட்டருக்கே வராமல் ஓடிடிக்கு டைரெக்டாக போகுது. இப்போ தேட்டரில் அதுக்கான இது சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை இருக்குதுங்க. ஆனால் இப்போ நிறைய இப்போ விஷயங்கள் வந்து என்னென்னா, முதல்ல தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓடிடி கொடுக்கணும். 1 மாதம் கழித்து தான் வந்து இப்போ ஓடிடியில் லான்ச் பண்ணுற மாதிரி தான் இப்போ சில மாடல்கள் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். சென்சார் தேட்டருக்கு தான் வாங்கணும். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு சென்சார் தேட்டருக்கு அது எவ்வளோ பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதாவது தேட்டர் சார்ந்ததில் வந்து பெரும்பாலும் நமக்கு அது வந்து தேட்டர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக அமையறதில்லை. பெரிய படங்களுக்கு கொடுக்குற நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல, ரெஸ்பான்ஸ் வந்து சிறு படங்களுக்கு கொடுக்கறதில்ல. அதனால நம்ம இது தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. அதனால அதை ஒதுக்கி நம்ம எங்கே நமக்கு நம்மளுடைய படங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ந்தால் நம்மளுடைய முதலெடுக்க முடியும், நம்மளோட படங்களை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும், அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு படைப்பாளி மக்கள் மத்தியில் படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இதைத்தான் பார்ப்பான். அப்படிங்கும்போது இப்போ எல்லா விதமான முயற்சிகள் இருக்குன்னா, ஆனால் அதுக்கான கம்ஃபர்டபிலிட்டி உங்கள் திரைத்துறையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இப்போதைய நிலவரப்படி இப்போடைய நிலவரப்படி வந்து அதாவது சில பேசிக்கில் வந்து தேட்டர்களில் வந்து சில முதலாளிகள் வருஷமே கைக்குள்ள அடங்கியிருக்கு. இது சார்ந்த சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தகவல் சங்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் திரைப்பட தகவல் சங்கத்தில் வந்து எல்லா விஷயங்களும் பேசி செஞ்சு அதுக்கு உண்டான முயற்சிகளையும் ஏற்பாடுகளையும் அவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமை அடையலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா போட்டு பட்ஜெட் எடுக்குன்னு சொல்கிறீங்க. வேறு மொழிக்கு போகும்போது 50,000 1 லட்சம் இப்படின்னு வாங்கும்பொழுது உங்களுக்கு எது லாபமா எப்படி? அதாவது புரோக்கர்ஸ் வந்து அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாப்போ, அவங்க சில புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம டைரெக்டாக அதை அவங்களோட போய் மீட் பண்ண முடியல. அவங்க எடுத்த உடனே என்ன பட்ஜெட்டு, யார் ஆர்டிஸ்ட்டு, என்ன நிலவரம்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம விஷயங்களை சொன்ன உடனே அவங்க சரி ரைட் அப்படியா சரி பாப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மீடியேட்டர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால், இந்த படம் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி செஞ்சு அவங்க நம்மக்கிட்ட ஒரு பேசிக் பேசி அங்கே ஒரு பேசிக் பேசி வியாபாரத்தை கொண்டு போகிறாங்க. வியாபாரத்தில் எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி வியாபாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் சினிமா துறையில் நிறையவே புரோக்கருக்கா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகமாக புதுமுகம் தான். இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் மக்கள்? கண்டென்ட்டோட நம்பிக்கை தான். கண்டென்ட் ஸ்டோரி அவங்க நம்பி அதாவது நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, நல்லா ரீச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு பெரிய லெவலில் தேட்டர்கள் கிடைக்காது. இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணி எத்தனை தேட்டர்கள் போட முடியுமோ. இப்போ கட்டானா, ஆக்னியா, அசுரகுணம் 3 படமும் தொடர்ந்து வருஷம் அப்படியே ரிலீஸ் பண்ணுற முயற்சி போயிட்டுருக்கோம். அதனால் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு தேட்டர் கிடைக்குதோ அதை சப்போர்ட் பண்ணி பண்ணுவோம். அடுத்து ஓடிடி கேட்டால் செஞ்சால் அங்கே போடுவோம். எங்கெங்கே எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தானே. அதாவது இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முயற்சி எடுப்போம், கடவுள் விட்ட வரைக்கும் கடவுள். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்.
Audio Jungle.